நாடாளுமன்ற மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வக்பு வாரி சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்கள் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, எதிர்க்கட்சியின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த வக்பு வாரி சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருத்த சட்ட மசோதாவானது மிக குறிப்பாக தொடக்க காலகட்டத்திலேயே கடுமையாக எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அது தொடர்பாக இந்த ஜேபிசின்னு சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டுக்குழுவில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களாக 31 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 25 மாநிலங்கள் இருக்கக்கூடிய வக்பு பல்வேறு வாரியங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமியர் மற்றும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து இந்த வக்பு வாரியம் எந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தமாக அமைய வேண்டும் என்று பல விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அந்த 655 பக்க அந்த அறிக்கையானது கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக ஜனவரி அந்த 13 அந்த காலகட்டங்களில் அந்த அறிக்கையானது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. தற்போது சரியாக இன்று மதியம் 12 மணி அளவில் இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவானது விவாதத்திற்கு மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேர விவாதத்துக்கு பிறகாக இது தொடர்பான அந்த வாக்கெடுப்பானது நடைபெறும். இந்த இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் வைக்கப்பட்டிருந்த தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் KC வேணுகோபால், அதே போல மூத்த உறுப்பினர் NK பிரேமச்சந்திரா உள்ளிட்ட பலரும் தொடர்பாக பல்வேறு திருத்தங்களை இதில் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாங்க. அதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லா விதமான சட்ட நடைமுறைகளும் தெளிவாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் சரியாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு எதிர்கட்சியினருக்கு தங்களுடைய பதிலை அளிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இது சரியான நடைமுறையை பின்பற்றப்படலை, ஜேபிசியில் சரியான விவாதங்கள் நடத்தப்படலை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு இதன் மூலமாக கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி. ராசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மசோதாவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்து சிறுபான்மை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்து வரும் நிலையில் இதற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்பொழுது வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் இதற்கு திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்பான விரிவாக பேசிட்டு இருக்காரு. குறிப்பிட்டு இந்த திருத்த சட்டமானது எதற்காக, எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது, இதனுடைய முக்கியத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த நிலையில நேற்றைய தினம் இந்த இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்களுடைய கூட்டமானது நடைபெற்றிருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அறிமுகம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் எந்த விதமான வெளிநடப்போ அல்லது நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படும் போது அதற்கான தெளிவான கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைய தினம் கட்சிகள் வெளிநடப்பு செய்யாமல் அந்த அதாவது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையின் உள்ளேயே நின்றவாறு தங்களுடைய பல்வேறு முழக்கங்களை இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக எழுப்பிட்டு வராங்க. ஜேபிசியில் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்களுடைய குரலானது நசுக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் ராசா உள்ளிட்ட திமுகவுடைய எம்பிக்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதே போல திமுக கடந்த மார்ச் இறுதி காலகட்டத்தில் தமிழக சட்டப்பேரவையில் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியாக்குள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த வக்பு வாரியத்துக்கு எதிரான கடுமையான தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி கூட்ட அரங்கிலே அதாவது நாடாளுமன்றத்தினுடைய அந்த மக்களவை அரங்கிலே தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.